அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருங்க. சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்ற சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வைங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 5 காஷ்மீரி சில்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 5 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, 2 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். 100 கிராம் அவரைக்காய், 100 கிராம் கேரட் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த காய் இருக்குதோ அந்த காய், நாட்டு காய்களாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி காய்கள் நல்லா வேகட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் ஏற்கனவே அரை கப் பருப்பை குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த பருப்பை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஒரு 2லேருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோடு சேர்த்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.